என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே நிமிடத்திற்கு நிமிடமாய் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். ஐயா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து எங்கேயும் எப்பொழுதும் சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆதலினால் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.